இன்னைக்கு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, பாஜக வந்து கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிச்சிருக்குதுங்க. அவங்களுடைய நீண்ட வருட கனவு என்னன்னா, தமிழகத்துல ஆட்சியை பிடிச்சே ஆகணும். என்ன ஆனாலும் பரவாயில்லங்க, யாரு முதுகுலையாவது ஏறி குதிரை சவாரி செய்து தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உள்துறை அமைச்சருக்கும் நம்முடைய பாரத பிரதமருக்கும் தூக்கமே வராது. அந்த அளவுக்கு இன்னைக்கு தீவிரமா வந்து பாஜக களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ அதற்கு வந்து ஒரு குதிரை சவாரியாக இடம் கொடுத்தது யாருன்னா நம்முடைய ஏடிஎம்கே தான். கடந்த காலத்துல ஜெயலலிதா அம்மா வந்து முதல்வராக இருக்கும் பொழுது அவங்க பிரச்சாரத்துல சொன்னது, இந்த லேடியா அந்த மோடியா, பாஜகவோட நான் கூட்டணி வச்சது மிகப்பெரிய ஒரு தவறுங்க. அந்த தவறை என்னுடைய வாழ்நாட்டுல நான் எப்போதுமே செய்யவே மாட்டேன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அந்த அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு வந்த இபிஎஸ் பாஜகவோட கூட்டணியில இருந்தாரு. கிட்டத்தட்ட 7-8 தேர்தல்கள் அவர் வந்து சந்திச்சார். இடைத்தேர்தல் இந்த மாதிரி நிறைய தேர்தல்கள்ல சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தோல்வி எடப்பாடி அவர்களுக்கு இருந்தது. அப்ப தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை ஒருபோதும் வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. திராவிட கொள்கை, பெரியார் மண், அம்பேத்கர் இதுல ஊறி போன கூட்டமாக இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பாஜக வந்து அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. பாஜக ஒருபொழுதும் வந்து தமிழகத்துல கால் ஊன்றவே முடியாது என்பது அவங்களுடைய பார்வையாக விமர்சனமாக இருக்குது. அதை உடைக்கும் வகையில எப்படியாவது பாஜக வந்து தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க வேண்டும், இறக்குங்க அண்ணாமலையை வந்து இறக்கணுங்க. அதற்கு முன்னாடி பொன்னார் இருந்தாங்க, எல்முருகன் இருந்தாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் மேம் இருந்தாங்க. இவங்க எல்லாம் மாநில தலைவராக இருந்தாலும் கூட அண்ணாமலை அளவுக்கு ரீச் யாருக்குமே கிடைக்கலங்க. அதுதான் உண்மை. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்துட்டு நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் மேம் வந்து சொல்லுவாங்க, தாமரை மலரும் தாமரை மலரும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சோ தாமரை மலர்ந்ததோ இல்லையோ, அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய அந்த ஸ்பீச் என்பது தமிழகம் முழுவதுமே வந்து மலர்ந்து கிடக்கு அப்படின்றத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ரீச் அப்படின்றது இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்னா யாருக்கும் தெரியாம கிடையாதுங்க. அண்ணன் சீமான் எப்படி பட்டி தொட்டி எல்லாம் வந்து அவருடைய பெயர் வந்து ரீச் ஆச்சோ, அவருடைய ஸ்பீச் வந்து போச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் வந்து இளைஞர்கள் மத்தியில இருக்குதே. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு மட்டும்தாங்க இந்த ரீச், பாஜக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கிறதே வந்து தமிழகத்துக்கு தெரிய வந்தது, தமிழக மக்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் அதற்கு பிறகு வந்த நயினார் நாகேந்திரன் எங்க மாவட்டம் தாங்க. அண்ணாமலையோடைய அந்த ஸ்பீச்ல கால் பங்கு கூட நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இல்லை. இருந்தாலும் கூட நயினார் நாகேந்திரன் ரொம்ப திறமையான ஒரு பர்சன். அதை வந்து நாம வந்து குறைச்சி மதிப்பிடல. இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளதுங்க. அதை அடுத்து வந்து அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் விஜயோட கூட்டணி வைப்பீங்களா என்ற கேள்விக்கு அவர் சொல்றாரு, காலம் பதில் சொல்லும், பொறுத்திருந்து பாருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் அவரும் வந்து அதே பதில தான் வந்து சொல்றாரு. அதே மாதிரி தமிழகத்துல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வந்து ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும் என்பதை வந்து அமித்ஷா அவர்கள் வந்துட்டு ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் போது சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஏடிஎம்கே தரப்புல வந்து கேட்கிறாங்க, கூட்டணி ஆட்சி எல்லாம் வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு ஏடிஎம்கே தரப்புல வந்து சொல்றாங்க. பட் பாஜக தரப்புல ரொம்ப தெளிவாக இருக்காங்க, கூட்டணி ஆட்சி தாங்க. ஆனால் இபிஎஸ் பெயரை வந்து உச்சரிக்காமல் அமித்ஷா அவர்கள் வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. அமித்ஷா அவர்களிடம் வைக்கப்பட்ட ஒரு கேள்வி, தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் உங்களோட கூட்டணிக்கு வருவாரா? அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? காலம் பதில் சொல்லும், பொறுத்திருந்து பாருங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் மேம் வந்து சொல்லியிருந்தாங்க, விஜயோட பிறந்த நாளுக்கு அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் வச்சு பெரிய வாழ்த்து மடல்ல வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஓப்பனாகவே வந்து கூப்பிடுறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கட்சி வந்துட்டு இப்ப ஆரம்பிச்ச விஜய் கட்சியை வந்து இங்க கூட கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு அவங்க வந்து ஒரு பக்கம் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவர் கட்சி ஆரம்பித்தப்ப அண்ணன் சீமான் அவரும் வந்துட்டு தம்பி தம்பின்னு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆதரவு வந்து கொடுத்திருந்தாரு. ஒரு காலகட்டத்துல அவர் கொள்கையை வந்து மேடையில அறிவிச்சாரு பாருங்களேன். அப்பதான் ஆரம்பிச்சது அண்ணன் சீமானுக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் சோ கருத்து முரண்பாடு, கொள்கை ரீதியான முரண்பாடு எல்லாம். அதற்கு பிறகு வந்து அவரு பேசுறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டிஎம்கே எடுத்துக்கோங்க, டிஎம்கே தமிழக வெற்றி கழகம் ரெண்டு பேத்துக்கும் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரியார் அம்பேத்கரை தான் வந்து இவங்க தூக்கி பிடிப்பாங்க. அதே மாதிரி விஜயும் வந்து பெரியார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்றாரு. இவங்க நீட் தேர்வை எதிர்ப்பாங்க, விஜயும் வந்து நீட் தேர்வை எதிர்ப்பாரு. மத்திய அரசை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க மாநில அரசு டிஎம்கே, விஜயும் வந்து கடுமையான விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாரு. அப்ப இந்த திராவிட கட்சிகளும் இப்ப ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் வந்து ஒரே குட்டியில ஊர்ல மட்டைகள், அவ்வளவுதாங்க. அதை தவிர்த்து வந்து பாஜகவுக்கும் பெரியாருக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? எப்படி வந்து பாஜகவோட அவர் வந்து கூட்டணி வைப்பாரு? ஒரே ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன், முருகன் பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடந்தது. அதுல வந்துட்டு பாஜக சார்ந்து நடக்கும் பொழுது
பெரியார் அம்பேத்கர் அவங்கள வந்து இழிவுபடுத்துற மாதிரி ஒரு காட்சி வெளியிட்டாங்க. அதற்கு வந்துட்டு திராவிட கட்சிகள்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்கிறப்ப விஜய் வந்து ஒண்ணுமே சொல்லல. அண்ணன் தெரியுமா கேட்டாங்க, ஏன் விஜய் வந்து சொல்லவே இல்லை, பெரியார தானே அவர் வந்து ரோல் மாடலா எடுத்திருக்கிறாரு, அப்ப ஏன் அவரு அந்த கண்டனத்தை வைக்கல, அப்ப பாஜக பி டீமான்னு கேட்டாரு. அதே மாதிரி விஜய் அமைதியா இருக்கிறதுனால ஒருவேளை பாஜக நினைக்கிறாங்க போல நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க போல. அதனாலதான் அமித்ஷா வந்து அந்த பதில வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா விஜய் வந்து டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டினாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. எவ்வளவு பிளாக் பண்ணி எவ்வளவு ஒயிட் பண்ணி இதையெல்லாம் வந்து தோண்டி துருவி எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்து அதற்கு பிறகு எப்படி வந்து வலிக்கு வரவழைக்கணும் அப்படின்றது வந்து பாஜக கட்சிக்கு மத்திய அரசுக்கு நல்லாவே தெரியுங்க. அதனாலதான் வந்து ரொம்ப தைரியமா அந்த பதில வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இளம் தலைமுறையினருக்கு நடிகர் விஜய் மீது ஒரு மாஸ் இருக்குது, அவங்க கட்சி மீது ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த கட்சிக்கு வந்து ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அதனாலதான் எல்லாருமே வந்து விஜய் வந்து கூப்பிடுறாங்க. ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு இருக்கிற வரவேற்பு அதே வரவேற்பு தேமுதிகக்கு இருந்தது. ஆனா விஜயும் விஜயகாந்தும் வந்து ஒன்று இல்லை, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க. இது வந்து மலை, இது வந்து மடு. கேப்டன் விஜயகாந்தை வந்துட்டு நம்மளால விஜய் கூட சேர்க்க முடியாது. ஆனால் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட புதுசுல அவங்க வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருந்தாங்க. கூட்டணியில் இருந்த பிறகுதான் சட்டமன்றத்துக்குள்ள நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் வந்து எம்எல்ஏவா வந்து உள்ள போனாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு வந்துட்டு நம்முடைய கட்சி இல்லாம தமிழகத்துல எந்த கட்சியும் வந்து ஆட்சி அமைக்க முடியாது விசிக சொன்ன மாதிரி அந்த எண்ணங்கள் வந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் வந்துட்டு பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இதை வந்து ஓப்பனா எல்லாருமே முன் வச்ச ஒரு விஷயம் தாங்க. அப்ப முன்னாள் முதல்வர் கலைஞர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழம் நழுவி பால்ல வந்து நிச்சயமாக விழும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலகட்டத்துல விஜயகாந்த் வந்து எங்க கட்சியோட கூட்டணியில இருப்பாரு, வருவாரு அப்படி எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல அவர் என்ன பண்ணாரு, திடீர்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை வந்து அமைச்சாங்க. வைகோ, ஜி.கே. வாசன், விசிக அண்ணன் திருமார், விஜயகாந்த் இந்த மாதிரி ஒரு 4-5 கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கட்சியை வந்து ஆரம்பித்த பிறகுதான் தேமுதிக படுத்தே விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு அடையாளமே இல்லாம போனது காரணம் வந்து அந்த மக்கள் நல கூட்டணி. அன்னைக்கு விஜயகாந்த் எடுத்து அந்த ஒரு தவறான முடிவு, விஜயகாந்த் எடுக்கலங்க, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க எடுத்த ஒரு தவறான முடிவு தான் அந்த கட்சியோட அழிவுக்கு காரணமாக இருந்ததுன்னு இன்னைக்கும் வந்து தேமுதிக தொண்டர்கள் வந்து சொல்றாங்க. அதே நிலையில தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமும் இருக்குது. அதனால எல்லா கட்சிகளும் வந்து வளர்ந்த கட்சிகள் நம்மள வந்து கூட்டணி கூப்பிடுறாங்களே என்ற ஒரு கர்வம், ஒரு ஆணவம் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு கட்சிக்கு வந்துட்டு வச்சுக்கோங்களேன். தேமுதிக நிலைதான் வந்துட்டு விஜய்க்கு வரும் என்பதை எழுதி வச்சுக்கோங்க. சோ எப்படி கூட்டணி அமைய போகிறது என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.